ஐஎன்டியூசி முன்னாள் மாநில தலைவர் ரவிச்சந்திரனின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி பாலாஜி தலைமையில் முதலியார்பேட்டை உழந்தைக்கீரபாளையத்தில் அமைந்துள்ள அருள்குரு சக்திவேல பரமானந்த சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநில ஐஎன்டியூசி தலைமை அலுவலகத்தில் ரவிச்சந்திரனின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்திய பிறகு ஐஎன்டியூசி தலைவர் பாலாஜி ஊசுடு தொகுதி இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டுக்கான டி-ஷர்ட்டுகளை வழங்கினார். இதன் பின்னர் பாரதாசன் மகளிர் கல்லூரி அருகே ரவிச்சந்திரனின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கினார்கள். மேலும் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் அருகில் மற்றும் உழவர்கரை சாலத்தெருவில் அன்னதானம் வழங்கி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராமலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில், அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், புதுச்சேரி மாநில ஏஐடியூசி தொழிற்சங்க பொதுச் செயலாளர் அந்தோணி, காங்கிரஸ் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் சங்கர், சரவணன், ராஜாராம், தனுசு, குமரன், காமராஜ் நகர் தொகுதி ரவிச்சந்திரன், லோகையன், மகளிர் காங்கிரஸ் ஜெயலட்சுமி மற்றும் மாநில ஐஎன்டியூசி நிர்வாகிகள், ஆட்டோ சங்க நிர்வாகிகள், இணைப்பு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஜிஆர் அவர்களின் விசுவாசிகள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மிகவும் பிரசித்தி பெற்ற பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இரவு படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு கும்பம் சாதம் படையலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், முக்கியஸ்தர்கள் உட்பட புதுச்சேரி, தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து திருநங்கைகள், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 6வது ஊதிய குழு அடிப்படையில் சம்பளம் பெற்று வரும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2016ஆம் ஆண்டு 7வது ஊதிய குழு பரிந்துரை அரசு ஊழியர்களுக்கு அமல் செய்யப்பட்டது. இருப்பினும் சில அரசு ஊழியர்கள் 7வது ஊதிய குழு பரிந்துரை சம்பளம் வேண்டாம் என்று கூறி 6வது ஊதிய குழுவின் சம்பளத்தை பெற்று வருகின்றனர். குறிப்பாக தன்னாட்சி, கூட்டுறவு நிறுவனங்களில் 6வது ஊதிய குழு சம்பளம் பெறும் அரசு ஊழியர்கள் அதிக அளவில் உள்ளனர். இந்நிலையில் இவர்களுக்கான அகவிலைப்படியை 5% உயர்த்தி நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக நிதித்துறை சார்பு செயலர் சிவகுமார் பிறப்பித்துள்ள உத்தரவில், அண்மையில் மத்திய நிதி அமைச்சகம், மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு தன்னாட்சி நிறுவனங்களில் பணியாற்றும் 6வது ஊதிய குழு அடிப்படையில் சம்பளம் பெற்று வரும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தியுள்ளது. குனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. மேலும் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். ஜிப்மரில் நர்சிங் மற்றும் துணை மருத்துவ அறிவியல் படிப்புகளுக்கான 12வது பட்டமளிப்பு விழா நடந்தது. ஜிப்மரில் நர்சிங் மற்றும் துணை மருத்துவ அறிவியல் படிப்புகளுக்கான எம்எஸ்சி நர்சிங், எம்எஸ்சி, எம்பிஹெச், பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பிஎஸ்சி ஆகியவற்றிற்கான 12வது பட்டமளிப்பு விழா நேற்று காலை ஜிப்மர் அப்துல் கலாம் அரங்கத்தில் நடந்தது. நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் செயலாளரான புண்ணியா சலீலா ஸ்ரீவஸ்தவா தலைமை தாங்கினார். புதுச்சேரி அரசின் தலைமை செயலாளர் சரத் சௌகான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். ஜிப்மர் இயக்குநர் வி சிங் நேகி மருத்துவ கல்வி, நோயாளி சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார். பட்டமளிப்பு விழாவில் மொத்தம் 320 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. துறை சார்ந்த பாடங்களில் சிறந்து விளங்கிய மற்றும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 24 மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஜிப்மர் நிர்வாகம் செய்திருந்தது. ஏனாம் தொகுதிக்கு ஹெலிகாப்டரில் சென்ற புதுவை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு அவரது ஆதரவாளர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் ஆந்திரா காக்கிநாடா அருகே உள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஏனாம் பிராந்தியத்திலிருந்து என்ஆர் காங்கிரஸில் போட்டியிட்டு மல்லாடி கிருஷ்ணாராவ் வென்றார். இவர் கடந்த 13ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமியோடு புதுச்சேரி அமைச்சராக பதவியேற்றார். இதுவரை இலாகா ஒதுக்கப்படவில்லை. இந்நிலையில் அமைச்சராக பதவியேற்ற பின்பு மல்லாடி கிருஷ்ணாராவ் தனது தொகுதியான ஏனாமிற்கு இன்று சென்றார். அவர் ராஜமுந்திரியிலிருந்து ஹெலிகாப்டர் ஏனாம் சென்றார். ஏனாம் பெரிய ரோட்டில் தற்காலிக ஹெலிகாப்டர் தளத்தில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் இறங்கினார். அங்கு அவருக்கு ஆதரவாளர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். கிரேனின் மூலம் பிரம்மாண்ட மாலையை அவருக்கு அணிவித்தனர்.
தொடர்ந்து அருகில் உள்ள கோதாவரி ஆற்றில் படகுகளில் கொடியோடு வந்து வரவேற்றனர். முக்கிய பிரமுகர்கள் பூங்கொத்து, சால்வை தந்து வாழ்த்தினர். தொடர்ந்து திறந்த ஜீப்பில் ஏனாம் முழுவதும் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏனாம் தொகுதியில் 1996 முதல் 2016 வரை தொடர்ந்து 5 முறை வெற்றி பெற்றார். 2021 தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை. 2026 மீண்டும் போட்டியிட்டு 6வது முறையாக வெற்றி பெற்றார். தற்பொழுது 4வது முறையாக அமைச்சராக பதவியேற்றார். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றதை தொடர்ந்து மங்களம் தொகுதி மேல் திருக்காஞ்சி பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வாக்களித்த பொதுமக்களுக்கு ஜக்கு மற்றும் மாங்கல்ய பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மங்களம் தொகுதியில் போட்டியிட்ட முதல்வர் ரங்கசாமி சுமார் 7000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை வரவேற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளதை வாழ்த்தியும் மங்களம் தொகுதியில் மேல் திருக்காஞ்சி பகுதியில் பெருவாரியான வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சுமதி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் சீதாராமன், ஜெகதீஸ்வரன், அருண் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு மேல் திருக்காஞ்சி கிராமத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரன் நகர், ஸ்ரீ குமாரசாமி நகர், ஸ்ரீ மகாலட்சுமி நகர், தனலட்சுமி நகர், சுப்ரீம் நகர், பாலமுருகன் நகர், ஆனந்தா நகர், மகாலட்சுமி நகர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய பொதுமக்களுக்கு மாங்கல்ய பொருட்கள் அடங்கிய ஜக்கினை பரிசு பொருளாக வழங்கி நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியவர்கள், ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். புதுச்சேரி காரைக்காலில் ஜூன் 14 செவிலியர் பொது நுழைவுத் தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதற்காக மே 18 முதல் ஜூன் 1 வரை தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் புதுச்சேரி மருத்துவத்துறை இயக்குநரும் நோடல் அதிகாரியுமான டாக்டர் செபேல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுடெல்லியில் உள்ள இந்திய செவிலியர் மன்றத்தின் செயலாளரால் ஜனவரி 29 வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்பநல சேவை இயக்குநரகத்தின் கீழ் இயங்கும் செவிலியர் தேர்வுகள் வாரியம் மூலம் பிஎஸ்சி நர்சிங் சென்டாக் அரசு ஒதுக்கீட்டின் சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வை நடத்த முன்மொழிந்துள்ளது. அதன்படி பொது நுழைவுத் தேர்வு வரும் ஜூன் 14 நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக பதிவு, விண்ணப்பம் சென்டாக் இணையதளத்தில் வரும் மே 18 காலை 10 மணி முதல் தொடங்கி ஜூன் 1 மாலை 5:45 மணியுடன் நிறைவடைகிறது. பிஎஸ்சி படிக்க விரும்புவோர் சென்டாக் படிப்புக்கு விண்ணப்பிக்க இணையதளத்தில் 2 முறை விண்ணப்பிக்க வேண்டும். முதலில் நீட் அல்லாத படிப்புகளுக்கும் பின்னர் பிரத்யேகமாக பிஎஸ்சி படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நர்சிங் கல்லூரியில் உள்ள பிஎஸ்சி சுயநிதி இடங்களும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அன்னை தெரசா முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள சுயநிதி வெளிநாட்டு வாழ் இந்தியர் ஒதுக்கீட்டு இடங்களும் நீட் இளங்கலை மதிப்பெண்களை கருத்தில் கொண்டு நிரப்பப்படும். மேலும் நிர்வாக ஒதுக்கீடு இடங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் பின்பற்றப்பட்ட நடைமுறையின்படியே சேர்க்கை நடைபெறும். தற்போதைய நிலவரப்படி கலந்தாய்வுக்காக கிடைக்கும் மொத்த சென்டாக் பிஎஸ்சி நர்சிங் அரசு ஒதுக்கீடு இடங்களின் எண்ணிக்கை 558 ஆகும் என்று டாக்டர் செபேல் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கோடை அக்னி நட்சத்திர வெயிலிலும் புதுவையில் இடி மின்னலுடன் மழை பொழிந்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. புதுவையில் கோடை காலமான மார்ச், ஏப்ரலில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமானதால் பகலிலும் கூட வீட்டில் மக்கள் முடங்கினர். மே மாதம் தொடக்கத்திலேயே 100 டிகிரி வெப்பத்தின் தாக்கம் பதிவானது. இந்த நிலையில் அக்னி நட்சத்திரத்தில் வெப்பம் தாக்கம் எப்படி இருக்குமோ என மக்கள் நினைத்திருந்தனர். ஆனால் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாளான மே 4 மழை பொழிந்தது. இந்த நிலையில் இருண்டு குளிர்ந்து காற்றுடன் பலத்த இடியுடன் இன்று காலை முதல் மழை பொழிய துவங்கியது. தொடர்ந்து மக்கள் நிம்மதியடைந்தனர். கடந்த சில நாட்களாக சுட்டெரிக்கும் வெயிலால் அவதிப்பட்டு வந்த மக்களுக்கு இந்த மழை ஆறுதலையும் மகிழ்ச்சியும் அளித்துள்ளது. மேலும் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், பாவாணன் நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் வெளியேற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சுல்தான்பேட்டையில் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு ரவிக்குமார் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று காலை சுல்தான்பேட்டை பகுதியில் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது சுல்தான்பேட்டை பகுதியில் கொசு உற்பத்தியை தடுக்க கழிவுநீர் வாய்க்காலில் கொசு மருந்து தெளிக்கும் பணியை தொடங்கி வைத்தார். மேலும் அப்பகுதியில் கொம்யூனியன் பஞ்சாயத்து சார்பில் கடந்த ஆட்சியில் தொடங்கி பாதியில் நிற்கும் பணிகளையும் ஆய்வு செய்தார். அப்பொழுது இப்பகுதியில் விடப்பட்ட பணிகளை உடனடியாக தொடங்கி முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் சுல்தான்பேட்டை பகுதி முழுவதும் குப்பைகள் வாரப்படாமலும் குப்பை தொட்டிகள் இல்லாமலும் உள்ளது. எனவே உடனடியாக சிறப்பு துப்புரவு பணிக்கு ஏற்பாடு செய்து இப்பகுதி முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும். புதர் மண்டி கிடக்கும் வடிகால் வாய்க்கால்களை மழை காலங்களுக்கு தூர்வாரி சீரமைப்பு செய்ய வேண்டும் என கொம்யூனியன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.
இந்த ஆய்வின் பொழுது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தற்காலிக சபாநாயகராக அதிமுகவை சேர்ந்த அன்பழகனை நியமிக்க கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த 16வது சட்டசபை தேர்தலில் தேஜா கூட்டணி மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 18 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி நேற்று முன்தினம் 5வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றார். அவருடன் பாஜக சார்பில் நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மல்லாடி கிருஷ்ணாராவ் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். தற்காலிக சபாநாயகர் அதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள எம்எல்ஏக்கள் பதவியேற்க உப்பளம் தொகுதியில் தேஜா கூட்டணியில் வெற்றி பெற்ற அதிமுகவை சேர்ந்த அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்து நேற்று கவர்னருக்கு கோப்பு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த கோப்பிற்கு கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். ஓரிரு நாளில் தற்காலிக சபாநாயகர் பதவியேற்றதும் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து புதிய சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தல் நடத்தி தேர்வு செய்யப்பட உள்ளனர். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற விஷ்ணுபதி புண்ணிய கால நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாதம் 1ஆம் தேதியை முன்னிட்டு விஷ்ணுபதி புண்ணிய கால சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வைகாசி 1ஆம் தேதியான இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. ஒரு வருடத்தில் 4 நாட்கள் மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய நாட்களில் பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வேண்டுதல்களை செய்வது ஐதீகம். தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி ஆக மாதங்களின் முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மகாவிஷ்ணு காட்சி கொடுத்த புனித நேரமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சான்றோர்கள் எடுத்துரைக்கின்றனர். இந்நிலையில் வில்லியனூர் வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்துக்களுக்கு எதிராக பேசி வரும் தாவேகா தலைவர் விஜய் அதே கோவிலுக்கு போகிறார். நெற்றியில் பொட்டு வைத்துக் கொள்வது, வேல் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு செல்வதெல்லாம் நாடகம் என புதுச்சேரி பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது. புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், சனாதனம் குறித்து திமுகவினர் பேசி வந்த நிலையில் இந்த தேர்தலோடு அவர்கள் காணாமல் போனார்கள். தற்பொழுது தாவேகாவினர் சனாதனம் குறித்து பேசி வருகிறார்கள். அவர்களும் அடுத்து வரும் 5 ஆண்டுகளில் முகவரி இல்லாமல் போய்விடுவார்கள். மக்கள் ஏதோ தெரியாமல் வாக்களித்து விட்டார்கள். தமிழக வெற்றிக் கழகம் என்பது மைனாரிட்டி அரசாங்கம். திமுக கூட்டணி கட்சிகளுடன் அதிமுகவை உடைத்து அவர்களிடம் கூட்டணி சேர்ந்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். இந்து சமுதாயத்திற்கு எதிரானது. விஜய் தேர்தல் நடந்து முடிந்ததும் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டதும், வேலை கையில் ஏந்தி நின்றதும் ஏமாற்று வேலை எனவும், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நேராக பெரியார் திடலுக்கு சென்று கி வீரமணியை சந்திக்கிறார். நெற்றியில் பொட்டு வைத்துக் கொள்வது போல் வேல் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு செல்வதெல்லாம் நாடகம் என்றார். வில்லியனூரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து அதிகாரிகள் மற்றும் கள பணியாளர்களுக்கு பயிற்சி முகாம் நடந்தது. மத்திய அரசு பதிவாளர் பொது மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் சார்பில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கணக்கெடுப்பு பணிக்கான பயிற்சி முகாம் வில்லியனூர் ஆதித்யா பள்ளி வளாகத்தில் நடந்தது. முகாமிற்கு வடக்கு மாவட்ட சப் கலெக்டர் தயானந்த் டெண்டுல்கர் தலைமை தாங்கினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநராக இணை இயக்குநர் புவனேஸ்வரி, உதவி இயக்குநர் சக்திவேல் மற்றும் வில்லியனூர் தாசில்தார் சந்தோஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் புதுச்சேரி அரசு துறைகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட கணக்கெடுப்பு பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பயிற்சியில் வீடுதோறும் சென்று பொதுமக்களிடம் கேள்விகளை எவ்வாறு கேட்க வேண்டும், தகவல்களை முறையாக சேகரிக்கும் வழிமுறைகள் குறித்து எடுத்துக் கூறினர். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரி மாணவருக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த செட்டிப்பட்டை சேர்ந்தவர் கனகராஜ் மகன் கதிரவன். பல்கலைக்கழக MBA இறுதியாண்டு மாணவர். இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி வயலுக்கு சென்று கொண்டிருந்த 17 வயது சிறுமியை வழிமறித்து பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் கதிரவன் மீது வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். இந்த வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி சுமத்தி நேற்று தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றவாளி கதிரவனுக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக அரசு 1 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. பாகூர் அருகே இடி விழுந்து தென்னை மரம் பற்றி எரியும் காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோடைக்காலம் துவங்கியது முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்த நிலையில் வெப்பசலனம் காரணமாக அவ்வப்போது திடீர் மழையும் பெய்தது. அதுபோல நேற்று காலை பாகூர் பகுதியில் பலத்த இடி மின்னலுடன் குளிர்ந்த காற்று லேசான மழை பெய்தது. அப்பொழுது பெரிய இடி ஒன்று அரங்கனூர்பேட்டில் உள்ள ஒரு வீட்டு தோட்டத்தில் உள்ள தென்னை மரத்தில் விழுந்தது.
உடனே பச்சை எரியவும் தொடங்கியது. இதுகுறித்து பாகூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் தென்னை மரத்தின் மீது தண்ணீரை பீச்சடித்து தீயை முற்றிலும் அணைத்தனர். தென்னை மரம் இடி மின்னல் தாக்கி தீப்பற்றி எரிந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.